LA families நாங்க உங்களுடைய LA couples லெக்சர் நீங்க என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா தமிழின் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து லெச்சுக்கு வந்து காதுக்கு ஹாஸ்பிடலுக்கு காட்ட போறோம். மாத்திரை எல்லாமே முடிஞ்சோனே டாக்டர் வந்து பாருங்க அப்படினாங்க. இப்போ ஓரளவுக்கு கியூர், பட் ஆனா இருந்தாலும் இன்னமும் அந்த இந்த காதுல கேட்கற அளவுக்கு இந்த காதுல கேட்கல. காது என்ன நிலைமை இருக்க போகுது எங்களுக்கே தெரியாம இருந்துச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த பிறகு தான் கொஞ்சம் இதுக்கப்புறம் கரெக்டாக இருந்துக்கணும் அப்படின்னு இந்த நாளைக்கு வரைக்கும் காதுக்குள்ள தண்ணி போகாமல் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் சேஃபாக தான் குளித்தோம். ஆனால் அது மீறியும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஹாஸ்பிட்டல் வீடியோ வந்து எதுவும் எடுக்கல. அந்த காதுல காட்டுறத மட்டும் எடுத்திருப்பேன். அதை நீங்க ஃபர்ஸ்டே பார்த்திருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து தான் இன்ட்ரோவே எடுத்தோம். இதுல வந்து என்னன்னா 15 நாளைக்கு மேல ஆச்சு நம்ம காது அடிபட்டு. 15 நாள். ஆனால் நிறைய பேர் இப்போ வரைக்குமே லைவ்ல கூட உங்க கால் எப்படி இருக்குன்னு இவங்க காது எப்படி இருக்குன்னு என்னட்ட கேட்டீங்க. காது வந்து ஒரு 50% வந்து 50 இல்ல 30 தான். இன்னைக்கு நம்ம கேமரா 30 கூட இல்ல 10% தான். டாக்டர் சொன்னபடி பாத்தீங்கன்னா 0.1 மில்லி தான் வளர்ந்திருக்கு சொல்லலாம். சோ ஹோல்ஸ் இவ்வளவு பெருசா இருந்த ஹோல்ஸ்ல கொஞ்சம் அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் போட்டோஸ் வந்து உங்களுக்கு கீழ வேணா ஆட் பண்றேன். அது ஓகே தான். எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இது அப்படி கேட்டு எனக்கு அந்த இது மறந்துருச்சோன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் இந்த சவுண்டுக்கு இப்போ அது பழகிடுச்சு. சவுண்டு கேட்கல, பட் அது எனக்கு அப்படியே பழகிடுச்சு போல இருக்கு. மேபி எனக்கு அது கம்மியான மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் அங்கே கேமராவில் பார்க்கும்போது இல்லை கேமரா விட்டு பார்க்குறாங்க, அந்த ஹோல்ஸில் கொஞ்சம் லைட்டாக சதா வளருது. அது இன்னும் மூடுறதுக்கு எப்படியும் ஒரு 1 மந்த் ஆகுன்ட்டாரு அப்படின்ட்டாங்க. 1 மந்த் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. அவங்களே மட்டும் இப்போ கொடுத்துருக்காங்க. 15 நாள் கழிச்சு திரும்ப போகணும் நம்ம. ஸோ திரும்ப போய் திரும்பியும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். காது இதே மாதிரி வச்சு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லையாங்கிற மாதிரி தான் இருக்குது காதுக்கு. உங்களுக்கு என்ன அவர் சொன்னார் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உள்ள வரும்போது டாக்டர் என்ன சொன்னார்னா மூடவே இல்லை தம்பி, அப்படியே தான் இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு நான் வந்து அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இருந்த ஃபர்ஸ்ட் இருந்த ஃபோட்டோவை காமிச்சதுக்கப்புறம் லைட்டா கவர் அப் ஆயிருக்கு. அவ்வளவுதான், ரொம்ப நாள் லைட்டா. எனக்கு அவர் சொன்னோடையுமே அடேங்கப்பா ஆகா ரைட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த இன்னும் 15 நாள் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவர் சொன்னது 1 மந்த் சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த சவுண்டெல்லாம் கேட்க எனக்கு அழுத்து போச்சு. சவுண்டு பழகிடுச்சு. ஆனால் பட் இந்த காது அவ்வளோவா கேட்கல. இன்னமும் அந்த அடைச்ச இது மட்டும் இருக்கு. அந்த கொயின்னு கேட்குற சவுண்டு லைட்டாக கேட்டுகிட்டே தான் இருக்கும். அது அந்த நேரம் அப்படி நடந்திருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ இதான் ஹாஸ்பிட்டல் நம்ம போயிட்டு வந்துட்டு அந்த டாக்டர் வச்சு பார்க்குற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த ரத்த காயம் வந்து இன்னும் இருக்கு, இன்னும் போவே இல்லை. காதுக்குள்ள எதுவும் விடுறதோ தண்ணி போடுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. மேபி தண்ணிக்குன்னு உள்ளே போனால் கூட எல்லாமே க்ளீன் ஆகும். பட் இன்னமும் அந்த காதை உள்ள மேலாக தொடுறதோட சரி, உள்ளே எதுவுமே பண்ணாதனால ரத்தக்கரை எல்லாமே அப்படியே இருக்கு. தண்ணி மட்டும் போகாமல் பார்த்துக்கோங்கன்றாங்க. ஸோ வெளியே போகும்போது கொஞ்சம் காற்றும் படாமல் பார்த்துக்கணும். நீ காற்று படாமல் பார்த்துக்கணும். பனிக்காற்று இந்த மாதிரி எதுவும் படாமல் பார்த்துக்கணும். குள்ளா இருந்தா அந்த மாதிரி அந்த மாதிரி பஞ்சு கூட காதில் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பஞ்சு காதில் வச்சு கூட வெளியில் போகலாம். குளிக்கும் போது கூட தண்ணி படாமல் தான் இவங்க கவர் வைக்காங்க. வெனை ஒரு சீனி வெடியில் அது பெரிய வெடி. சீனி வெடி வந்த வெனை எத்தனை நாளாக போய்கிட்டு இருக்கு பாருங்க இந்த காது பிரச்சனை. சில பேர் எல்லாருமே வந்து ஒரு அக்கா சொன்னது மற்றவங்க பேசுனது எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும், காது இப்படி தான் இருக்கும், சீக்கிரம் சரியாகும். வெடி தீபாவளி வேற அடுத்து இருக்கு, கொஞ்சம் பார்த்து தான் வெடியை பார்த்தா ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் தெரியுமா, எனக்கு வந்து அன்னைக்கு ஆச்சி நம்ம சென்னைக்கு செங்கல்பட்டுக்கு போகும்போது வெடி எடுத்துட்டு உன் தம்பி ஓடும்போது எனக்கு உன்னையே தான் கண்டுபிடிச்சு வச்சுமா பார்த்து கோவையில பக்கத்துல எட்டி இருந்தேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்ட வெடியால. வெடி வெடிச்சாலே ஒரு பயம் வந்துருது நமக்கு. அது மற்றபடி டாக்டர் எதுவுமே சொல்லல, சிம்பிளா முடிச்சுக்கிட்டாங்க. இவ்வளவுதான் சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லல. நம்ம பக்கத்துல தான் ஜிஎஸ்கே அந்த ஹைப்பர் மார்க்கெட் இருக்கு, பின்னாடி தான் கட்டியிருக்காங்க. ஸோ அவங்க போய் பார்த்தோம், உடனே பார்த்துட்டு ஃப்ரீயாக வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காதில் வந்து நம்ம வந்து தண்ணி படாமல் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும்னு மட்டும் சொல்கிறாங்க. நம்ம அது மாதிரி கரெக்டாக தண்ணி படாமல் எல்லாமே பார்த்துக்கணும். அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும்.
மற்றபடி ஒன்றும் இல்லை. காது தான் நேற்று வந்து இப்போ என்ன சொன்னீங்கன்னா காது எப்படி இருக்குது, காது கேட்குதா, காது கேட்குதா, காது கேட்க லைவ்ல நிறையா பேர் கேட்டுருக்கீங்க. நான் சொல்லியிருந்தேன் காதுக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல சிஸ்டர், 50% ஓரளவுக்கு க்யூர் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த சத்தம் வந்து பழகிருச்சு. பட் இந்த காது கேட்கல, லைட்டாக தான் கேட்குது, ஃபர்ஸ்ட் அடிப்பட்ட மாதிரி தான் கேட்குது. பட் நான் அதை நம்ம ரெகுலராக கண்டினியூ பண்ணனால எனக்கு வந்து என்னென்னா அது பழகினால தெரிய மாட்டேங்குது. பட் அவங்க கேமரா வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இதோட விளைவுகள் இப்படி இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி தான் போனோம், காலையில் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழிச்சு டேப்லெட் முடிஞ்சோடனே வர சொன்னாங்களா. ஸோ என்ரோலையாக தான் சொல்லியிருப்பேன். இப்போ திரும்ப 15 நாள் கழிச்சு இந்த மாதம் கடைசியில் போகணும். 29 இல்லை 30ஆம் தேதியோ அடுத்த மாதம் சொல்ல. இந்த மாதம் தான்டா. அதான் 29 31 அங்கே ஒன்று தானே, ஏப்ரல் 1ஆம் தேதி அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டில் போக வேண்டியதான்னு வச்சுருக்கோம். ஓகே பார்ப்போம். அடுத்து கொஞ்சமாவது அடைஞ்சு அதாவது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடையும்னு நினைக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும். இப்போ அடுத்த மாதம் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சால் தான் டாக்டருக்குமே கொஞ்சம் பாசிட்டிவாக நம்ம கேட்க முடியும் டாக்டர்கிட்ட இருந்து. ஸோ அதனால் இவங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், கேர் எடுத்துக்காத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். நீ தான் நேற்று லைவ் போட்டதில் வந்து மேக்ஸிமம் இதை தான் கேட்டிங்க, 2 பேருக்கு எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு எப்படி இருக்கு அருள்மொழி மேடம்? நீங்கள் ஆக்சுவலி வந்து கட்டுப்பட வர சொல்லியிருந்தாங்க. வலி இருக்குன்னா பாருங்கள், இல்லாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. பட் இவங்க வந்து இப்போ வலியெல்லாம் க்யூர் ஆகி ஆனால் வீக்கம் இருக்கு, லைட்டாக வீக்கம் இருக்கு. பட் அது அமுக்குனா வலிக்கு வலியெல்லாம் குறைஞ்சி இப்போ பரவாயில்ல. இவங்க காலுக்கு, எனக்கு காதுக்கு ஆமாம். இவங்க வந்து இப்போ கட்டு போட 2 கட்டு போட்டு தான் 3 கட்டா 2 கட்டு தான். ஆமாம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு கட்டு போட வேணான்ட்டாங்க. அதில் வந்து சொல்லிட்டாங்க நீ போமான்னு கேட்டதுக்கு இப்போ கிளம்பும் போது கேட்டேன் வேணாம் அப்படின்னாங்க. சரி கட்டு போடலை அப்புறம் சரியா. எனக்கு அந்த கட்டு போட்டால் கால் டைட்டாக இருக்குது, நடக்கவே முடியல. எனக்கு இப்போ நான் ஃப்ரீயாக நடக்கிறேன், இது பண்ணுறேன். ஒரு சில டைம் மட்டும் வலிக்கிற மாதிரி ஊன்ற மாதிரி இருக்குது. மிச்சப்படி நல்லா என்னது ஸ்லீப் கிளப்பா பனியனில் உள்ள இதை தான் பார்த்தேன். சொல்கிறேன் அதான் என்னடா எழுதிருக்குன்னு பார்த்தா ஸ்லீப் கிளப்பு. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து வேணான்ட்டாங்க. அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டு போல. இவங்களுக்கும் கால் சரியாயிரும். சரி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் சரி. யாருன்னு சொல்லுங்க. சின்சான். யார் வாங்கி கொடுத்தான்? வாங்கி கொடுத்தேன். எனக்கு சின்சான் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் முன்னாடிலாம் இல்லை, இப்போயும் எனக்கு சின்சான் பிடிக்கும். சரியா, நான் வாங்கியே தர மாட்டேன். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து கமெண்ட்டை வந்து ஒரு 4-5 கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்கீங்க. அந்த கமெண்ட் வந்து அப்படி நாங்கள் ரீப்ளே பண்ணுறோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இது வந்து ஒரு கமெண்ட் வந்து ஒரு 5-6 கொஸ்டின் கிட்ட இருக்கு. நல்லா தான் இருக்குது, காமெடியாக இருக்குது ஓரளவுக்கு. சரி அதை வந்து இதில் ரீப்ளே பண்ணுவோமே, ஒரே சேடாக போட வேண்டாமேன்ட்டு இதில் சொல்கிறோம். சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அண்ணா அண்ணா உங்களுக்கு ராம் அண்ணாவை பிடிக்கும்? அண்ணா ராம் அண்ணா மேரேஜுக்கு அப்புறம் மாறிட்டாங்க அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? மேரேஜுக்கு அப்புறம் மாறிட்டாங்களா? நாங்க 2 பேரும் ஒரு மேரேஜுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட்டா இருந்தாலும் மேரேஜுக்கு அப்புறம் வெயிட் கம்மியாயிடும். ரெண்டாவது வந்து மேரேஜுக்கு முன்னாடி வந்து கூட இருப்பான், இது ஒரே வீடு ஒரே ரூமு எல்லாமே. மேரேஜ் ஆன பிறகு இப்போ தனி வீடு தனியா இருக்கான். அவ்வளோதான், நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த மாதிரி தான். அவ்வளோதான். நீங்க என்ன எதிர்பார்த்து இந்த கேள்வி கேட்டீங்க தெரியல. எங்களோட ரீப்ளே வந்து இதுதான். இல்ல அதானே உண்மை. ஒரே வீட்டுல இருந்தா பேசிட்டு விளையாண்டுக்கிட்டு ஜாலியா இருப்போம். இப்போ தனியா அங்க இருக்க, நான் இங்க இருக்கேன். அப்படி நான் கீரமலம் போனாலும் அண்ணன் சிவகங்கையில தானே இருப்பான். அப்படிங்கும்போது நாங்க தனியா இருப்போம். அது மேரேஜுக்கு வந்த பிறகு. மேரேஜுக்கு முன்னாடி சேர்ந்து இருந்தாங்க, மேரேஜுக்கு அப்புறம் தனித்தனியா இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. ஆமா, என்னை கேட்டிருக்காங்க அடுத்து, அக்கா உங்க அம்மா அப்பா நீங்க வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நமக்கு வீடு வந்து யார் கட்டி கொடுக்காங்கன்னா அத்தை மாமா கட்டி கொடுக்காங்க. மிச்சவரை இன்டீரியர் ஒர்க்கு, பார்க்கிங், ஷெட்டு, மிச்சப்படி நமக்கு எதாவது தேவைன்னா அதை நம்ம பார்த்துப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து நான் பால் காட்சிக்கு வந்து எனக்கு எதுவும் நீ பண்ண வேண்டாம், எனக்கு சீர்வரிசை பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்கேன் எங்கள் அப்பா கிட்ட. அதனால நான் எந்த ஹெல்ப்பு கேட்க மாட்டேன், சீர்வரிசை பண்ணுன்னு நான் கேட்டிருக்கேன். என்னைய வந்து இவ்வளோ தூரம் என்னைய லட்சமாக கொட்டி எங்கள் அப்பா என்னை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சுருக்காரு. எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சுருக்காரு. இந்த டயத்துலலாம் ஃபீஸ் எவ்வளோ தெரில. அந்த டயத்தில் என்னையும் எங்கள் அண்ணனையும் 2 பேரையும் சேர்ந்து இங்கிலீஷ் மீடியம், அப்புறம் காலேஜு, டிகிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு நகை போட்டு. இதை விட வேறு என்ன வேணும்? இதுக்கப்புறம் அப்பா அப்பாட்ட போய் பொம்பளை பிள்ளை நான் வந்து துறவி எதுவும் கேட்கக்கூடாது. அதை எனக்கு அசிங்கதை விட என் புருஷனுக்கு அசிங்கம்.
அதனால அது மாதிரி இப்போ நான் கேட்கக்கூடாது. இதுவரையும் எதையும் கேளு அப்படிலாம் சொன்னேன். நான் வந்து சீர்வரிசை மட்டும்தான் நான் கேட்டேன். நான் ஒரு பொண்ணா நான் கேட்டது என்னன்னா சீர்வரிசை நான் கேட்டேன். பால் காய்ச்சிக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் சொன்னேன். 2 மடங்கா பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். நானே கேட்டிருக்கேன். அந்த ஒரு விஷயம் மட்டும் ஒண்ணுக்கு 2 அது ஒண்ணு மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்துரு. ஊரே பார்க்கணும் எனக்கு அவ்வளவுதான். ஏன்னா எங்க ஊர்ல லட்சுமி மொண்டாட்டிக்கு சீர் பட்டாங்கப்பா. சூப்பரா பால் காய்ச்சி எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் எது பண்ணாலும் அது கண்ணே தெரியாது. பட் இந்த சீர் வரிசை பண்றது அந்த மாதிரி பண்றது தான் இங்க கெத்து. அது நம்ம புதுக்கோட்டை மாவட்டம், மதுரை அந்த சைடு எல்லாருக்குமே தெரியும். காரைக்குடி, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் அந்த லைன் உசிலம்பட்டி தேனி எல்லாமே சீர் தான் பேசும். மற்ற எதுவுமே பேசாது. அதனால எங்க ஊர்லயும் இந்த மாதிரி. அதனால நான் பால் காய்ச்சிக்கு வந்து அருள் நல்லா கேட்டிருக்கேன் அவங்க அப்பா. ஆமா, நான் வந்து வீட்டு ஜாமானா என்ன கேட்போம் சொல்லுங்க? கட்டிலு, மெத்தை, சோஃபா, அப்புறம் அவ்வளோதான். காம்போ அந்த மாதிரி தான் நான் கேட்டிருக்கேன். மறந்து போச்சு. திருச்சி செந்தூர் ஆண்டவா. ஏன்னா நாங்கள் அங்கே போயிருக்கோம். அதனால நல்லா இருந்துச்சு. அதனால கேட்டு எல்லாமே காம்போல எடுத்துடலாம். காம்போல எடுத்துருக்கோம். மிச்சபடி பாத்திரம் அது எல்லாமே அவர் பார்த்துப்பாரு, எங்கள் அப்பா பார்த்துப்பாரு. அவ்வளோதான். நம்ம கேட்கறது நம்ம கடமை கேட்டுருவோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம துருவி எனக்கு அதை பண்ணி இதை பண்ணு நான் கேட்க மாட்டேன். இதை மட்டும் நான் கேட்டு விட்டுருவேன். அவ்வளோதான். அடுத்து வந்து உங்கள் பாட்டிக்கு அதாவது 30க்கு சாமி கும்பிட போனேன். அவங்க இருக்கா நம்ம மேலே கிளந்தாச்சு. அந்த இதில் கேட்டிருக்காங்க. அதாவது அந்த வீடியோவை மையப்படுத்தி கேட்டிருக்காங்க. உங்கள் பாட்டிக்கு சாமி கும்பிட போயிருந்தீங்க. ராம்யோகா வீடியோவில் உங்களை காமிக்கலை, ஆனால் மஞ்சு அக்காவை மட்டும் காமிச்சிருக்கிறாங்க. ஏன்? நான் வந்து கொஞ்சம் வேலையை அங்கிட்டு போயிட்டு இருந்தேன். 2வது இவ தூங்குனா. 2வது வந்து நான் பரிமாறிக்கிங்க அதிகமாக பரிமாறிட்டு நைட்டு சாப்பிடும்போது மட்டும் வீடியோ நாங்கள் எடுத்திருப்போம். அவங்க எடுக்கல. பட் நாங்கள் எடுக்கும் போது எல்லாருமே தான் சாப்பிட்டு இருந்தோம். அதில் வந்து ரூமில் படுத்துருந்தோம். ஏன்னா இங்கே வெயில் பட்டையை கிளம்புச்சு. அதனால் வெளியில் வரல. வீட்டுக்குள்ளே தான் ஏர் கூலர் இருந்தனால எல்லாருமே உள்ளே தான் இருந்தாங்க. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளே வந்து உட்காந்தேன். அப்புறம் அவங்க எல்லாம் வெளியில் உட்காந்துருந்தாங்க. இப்படி இருந்தனால வீடியோவில் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக வீட்டுக்கு வந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, நாங்கள் எல்லாருமே ஒன்றா தானே இருந்திருப்போம். சில வீடியோவில் எடுக்க முடியாத ஒரு அதனால அந்த வீடியோ இப்போ வந்து சிண்டு அந்த டயத்தில் வந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்திருப்பான். இப்போ வந்து நான் இல்லாட்டி இவங்க தான் வீடியோ எடுக்கணும், இவங்க இல்லாட்டி நான் தான் வீடியோ எடுக்கணும் போது இவங்க ஏதாவது ஒரு வேலையாக போயிருவாங்க, நான் ஏதாவது ஒரு வேலையாக இருக்கும்போது நம்ம வந்து எல்லாரையும் கவர் பண்ணி எடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு இது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இது எதுக்கு கேட்டாங்க தெரியலன்னா ரொம்ப ட்விஸ்டிங்காக தான் சொல்கிறீங்க. ராம் யோகாவுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா இதுக்கு தான் நாங்கள் சிரிச்சோம். நான் சொல்கிறேன், இந்த காமெடிக்கு தான் சிரிச்சோம். அண்ணா அன்னைக்கு வந்து நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து அண்ணி எல்லா விஷயத்துலையும் முதலா இருந்து நடத்தணும். அது மட்டும் இதுக்கப்புறம் வர நாட்கள். ஏன்னா மேக்ஸிமம் அண்ணன் அண்ணி அப்படி மேக்ஸிமம் சொல்லு. எங்கள் 2 பேரும் சொல்கிறது வந்து நீங்கள் சின்ன பசங்களா சின்ன பள்ளியில தான் சொல்லுவாங்க. முன்னாடிந்தே அப்படி தான், ஆரம்ப காலத்துலேருந்தே அப்படி தான். அதை இப்போ நான் என்ன சொல்கிறேன், சின்ன பிள்ளை தான். இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் மொத இருந்து பண்ணணும். எல்லா விஷயத்துலையுமே கூட இருந்து இருந்து கேரிங் பண்ணி அப்படின்னா எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை பண்ணணும். நாங்கள் 2 பேரும் விரும்புவோம். அதாவது சிரிச்சுட்டு இருந்தோம். நான் சொன்னேன், நான் என்ன சொன்னேன், நான் இதுக்கும் சொன்னேனே அதான் சொன்னேன். அது சொன்னேன். இன்னொன்று என்ன சொன்னேன்னா, சப்போஸ் உங்களால கீரமங்கலத்துக்கு வரோம்னா கீரமங்கலத்துல இருந்து நாங்கள் நின்று நடத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அதுதான் சிரிச்சுட்டு இருந்தோம். அதான் சிரிச்சபடி ஒன்றும் இல்லை. இது சொல்லணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கிட்ட அந்த வீடியோ மூலம் நான் சொல்லிக்கிறேன். எல்லாரும் இருந்து முன்னாடி இருந்து பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நான் இப்படிதான் பண்றாங்க, இருந்தாலும் அது கரெக்டா பண்ணா கூட நாங்க நின்னுக்கிறோம். கவலைப்படாதீங்க. எல்லா இடத்துலயும் அண்ணி எல்லாரையும் வச்சுதான் எதுனாலும் பண்றோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான் பண்றோம். 1-2 இன்னொன்று வந்து என்னன்னா, இப்போ நீ ஏதாவது பண்றனா உங்க அப்பா அம்மாட்ட கேட்குற மாதிரி நீ உங்க அண்ணானிட்டையும் கேட்கணும். ஆனா நீ கேட்க மாட்டேன். ஆனா நிறைய வாட்டி சொல்லுவேன், நீ இவங்க பண்ண மாட்டாங்க அதை. ஸோ நான் வந்து எனக்கு வந்து பழகலை, அதனால இனிமே பழகிக்கோன்னு சொல்றேன். அவ்வளோதான். அவங்களும் இனிமேல் உன்ட்ட கேட்டு பழகுவாங்க. ஓகே, நீ சொல்லி பழகினா அவங்களும் உன்ட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ், வயசு சொல்லியாச்சு நம்ம. அதனால இன்னொருத்தங்க கேட்டாங்க, இன்னொருத்தங்க வந்து ஒரு திரும்ப முடிஞ்சு போன கதையை திரும்ப இழுக்காங்க. முடிஞ்சு போன கதையை இழுக்காங்க. இல்ல லவ் ஸ்டோரி வேணாம், போதும். எவ்வளவு போட்டுருக்கு தெரியுமா? நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க போய் நீங்க யூடியூப்லேயே போய் லெக்சரும் லவ் ஸ்டோரின்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பா வந்துடும். நீங்க பாருங்க. வீடியோ இப்ப இருக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டோம். அது வேற மாதிரி. அதுல கொஞ்சம் மொக்கையா தான் இருப்போம். இப்போ கொஞ்சம் நல்லா அழகா ஸ்டைல் அப்டேட் இல்லாம இருந்துச்சு. இப்போ காலத்துக்கு தகுந்தாப்புல அப்டேட் பண்ணிட்டோம். யூடியூப்க்கு தகுந்தாப்புல அப்டேட் பண்ணனால கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். எங்க அப்டேட் பண்ணிருக்கோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கொஞ்சம் சேட், ரொம்ப நன்றி, நல்லா இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம்
தடக்கல் மடக்கலான கொஸ்டின்ஸ் வந்து அங்கேயும் கேளுங்க, யோகாக்கு ராம் யோகாக்கிட்டையும் கேளுங்க, அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்க. அப்பா நான் நல்லா கேட்டிருந்தேன், பேர் மறந்து போச்சு, சாரி, இதை பார்க்கல. ஸோ நாளைக்கு வந்து என்ன வீடியோ போடலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மேக்கப் வீடியோ கேட்குறீங்க, இந்த க்ரீம்லாம் கேட்டிங்க, நிறைய பேர் கேட்டிங்க. இன்றைக்கி என்னோடய சேனலில் வந்து முடிஞ்சால் நான் மேக்கப் வீடியோ எடுக்கிறேன். ஆனால் இன்றைக்கி போடுவேன்னா என்னன்னு தெரில, ஒரு வாரத்துக்குள்ள. இன்றைக்கி எதுவும் எடுக்க முடியாது. ஆமாம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம், முடியல. மணி வந்து பார்த்தீங்கன்னா மணி 3:03 ஆயிடுச்சு. அதனால நம்ம நாளைக்கு வந்து ஏன்னா இங்கே தென்காசியில் மழை பெஞ்சிருக்கனால இப்போ வந்து கிளைமேட் எல்லாம் அப்படியே டல்லாயிரும். இதுக்கப்புறம் 5 மணி, அதாவது வெளிச்சம் வந்து கம்மியாயிடும், வர வெளிச்சம். ரீல்ஸும் எடுக்க முடியாது, நாளைக்கு எடுத்துருவாங்க. ஒரு சிஸ்டர் வந்து அந்த ஃபோனில் இருக்குது, ஒருத்தங்க சிஸ்டர் நீங்கள் இப்போ போடுற ரீல்ஸ் மாதிரியே போடுங்க, சூப்பராக இருக்குது, வந்து இந்த மிரரில் வச்சு பண்ணுறது. இப்போ நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து லைட்டெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கடந்த குப்பையெல்லாம் பிறக்கி எல்லாம் செக் பண்ணி இப்போ எல்லாமே வச்சு பண்ணுறதுனால இப்போ எல்லா இடத்தையும் சுத்தம் வேற பண்ணிட்டோமா, எங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து வாட்டமாக இருக்குது. ஸோ அடுத்து எதாவது அப்டேட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டிருக்கோம், இன்ஸ்டாவில் பாருங்கள், நிறையா எடுத்துருக்கோம் வீடியோ. இப்போலாம் 1-2 எடுக்கிறது இல்லை, மொத்தமாக எடுத்துறது. ஏன்னா வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணுறோம், யாருமே இல்லை அப்படிங்கும்போது நம்ம நீட்டாக பண்ணிடுவோம். இதே வெளியில் போய் பண்ணோம் அப்படின்னா யாராவது நம்மளை பார்ப்பாங்க, நமக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னடா இப்படி ஆடிட்டு தெரியுதுங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி இப்படி தான் சொல்லுவாங்க, இருந்தாலும் சொல்கிறேன். அதனால் நமக்கு ஒரு கில்ட்டியாக இருக்கனால நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பண்ணுறோம், நம்ம வீடு நம்ம ரூமு எவங்கப்பா, அதனால கொஞ்சம் நிறையவே பண்ணுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, யூடியூப்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களுடைய எளிய கப்பல்ஸ் லெக்சர். பாய் பாய்.